வெல்கம் சார். எங்கள் வில்லேஜ் மில்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் வினோத்குமார். எங்கேருந்து வரீங்க சார்? கும்படிப்பூண்டி. ஃப்ரான்ச்சைஸ் நியூவாக எடுத்திருக்கீங்க. இதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நான் ரொம்ப நாள் பிஸ்னஸ் பண்ண ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படின்னு பண்ணப்போ இங்கே வில்லேஜ் மில்க் பார்த்தேன். சென்னையில் தான் பார்த்தேன். வேறு சென்னையில் பார்த்தேன். நான் பார்த்தப்போ சரி ரொம்ப கூட்டமாக இருந்து சரி உள்ளே போய் பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம்னு போய் பார்த்தப்போ வாங்கி ரோஸ் மில்க் வாங்கி ட்ரிங்க்ஸ் பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. சரி ஓகே ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு ஒரு ஐடியா இது பண்ணது. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளது ஒரு பிஸ்னஸாகவே இது பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரிங்க சார், நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்துட்டீங்க. இதில் கூட நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கடையில்? நீங்கள் போன கடையில் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் அதாவது பால், தயிர், பன்னீர் பால் பார்த்துருக்கேன். நான் வாங்கினல. ஓகே, இது மட்டும் ரோஸ் மில்க் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஓகே, ரோஸ் மில்க் டேஸ்ட் பண்ணுறதுக்கே ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா வேறு லெவலில் போயிடும். சரி சார், இப்போ நிறைய உங்களுக்கு வந்து காம்படிட்டிவாக நம்மகிட்ட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் வில்லேஜ் மில்க்கு தேர்ந்தெடுத்ததுக்கு முதல் காரணம் என்னன்னு தெரியுங்களா? டேஸ்ட் இது டேஸ்ட் ஆமாம், டேஸ்ட் இது பண்ணது தான். மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ இது இல்லை. இது ஓகே, இது டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கு மோஸ்ட்லி அந்த இதுக்காக தான் இது பண்ணி எடுத்தது. ஓகே, எந்த ஊரில் சார் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? கும்படிப்பூண்டி. ஸோ கும்படிப்பூண்டியில் நம்மளோட வில்லேஜ் மில்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வில்லேஜ் மில்க்கை பற்றி சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.